நீண்ட நாளை அப்புறம் எனக்கு சேனலில் இந்த செய்திகள் பற்றி கதைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான செய்திகளை பற்றி கதைக்கிறது பலமை. ஆனால் நீண்ட நாளை அப்புறம் எனக்கு நேரங்களும் இல்லாதது. அக்குடி பீச் மணி சூட்டு அதனால் எனக்கு இதில் கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைய பொழுதில் முக்கியமாக கதைக்க போகிற விஷயம் 13ஆம் தேதியிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக எல்லா ஊடகங்களையும் பேசுபொருளாக இருக்கிற விஷயம் அல்லது அதை பற்றி தான் எல்லாருமே செய்திகளை போட்டுக்கணும். என்னென்னு சொன்னால் இஸ்ரேல் ஈரான் யுத்தம், அதாவது தொடர்ச்சிட்டு 13ஆம் தேதி முதலாவது இஸ்ரேலால் ஈரானில் தாக்குதல் நடத்த பிற்பாடு தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏராளமான ஏவுகணைகளை போட்டிருந்தது. அதன் விளைவுகளான காட்சிகள் எல்லாம் பல ஊடகங்களில் வந்திருக்குது. அதை பற்றி தான் இப்போ பேசுவதாக இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால் தற்பொழுது என்ன நிலைமையில் இருக்குன்னு சொன்னால் ஒரு உலகப் போருக்கான ஒரு ஆரம்ப புள்ளி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. அமெரிக்கா முதல் முறையாக ஈரானில் இன்றைய பொழுதில் தாக்குதல் நடத்தியிருக்குது. எங்கேன்னு சொன்னால் ஈரானுடைய முக்கிய தளங்களான 3 அணுசக்தி நிலையங்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக ட்ரம்ப், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பே தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் தெரிவித்திருப்பாக பல முக்கியமான ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்குது. என்ன விஷயம்னு சொன்னால் போட்டோ எல்லாருக்கும் தெரியும். ஈரானுடைய முக்கிய பாதுகாப்பு அணுசக்தி நிலையமாக கருதப்படுகிறது. போட்டோன்னு சொல்லப்படுற அந்த அணுசக்தி நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அடுத்த நாடன்ஸ் என்ற அணுசக்தி நிலையம், இஸ்பகான் என்ற ஒரு அணுசக்தி நிலையம், இந்த 3 அணுசக்தி நிலையங்களையும் தற்பொழுது அமெரிக்காவில் B2 ரக விமானத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இந்த B2 என்று சொல்லப்படுற அந்த விமானம் அமெரிக்காவிட தான் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ஏற்கனவே பல ஊடகங்கள் நானும் காட்சியில் பார்த்துருக்கிறேன். அந்த B2 ரக விமானங்கள் போடுகிற அந்த குண்டுகள் இருக்குதானே, அந்த குண்டுகளால் மட்டும்தான் ஈரானுடைய இந்த அணுசக்தி நிலையங்கள், அது பாதுகாப்பாக இருக்கிற அணுசக்தி நிலையங்களை தாக்கவில்லை சக்தி கொண்ட குண்டுகள், அந்த ஏவுகணைகள் சொல்லப்படுற அந்த குண்டுகள் விமானத்திலேருந்து போடப்படுற அந்த குண்டுகள் இருக்குதான். அது 200 அடி ஆழங்களுக்கு புகுந்து பூமியை கிழித்து கொண்டு அங்கே இருக்கிற இலக்குகளை தாக்கக்கூடிய ஒரு விமானத்தினுடைய குண்டு தான் அந்த B2 ரக விமானத்தில் இருக்கிற அந்த குண்டுகள். அந்த குண்டுகளால் மட்டும்தான் ஈரானுடைய இலக்குகளை தாக்கக்கூடியதாக ஸ்டேலும் அமெரிக்காவிடம் கேட்டிருந்த பல ஊடகங்களை நான் பார்த்துருக்கேன், நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு நிலை தான் இன்றைய பொழுதில் முதல் முறையாக அமெரிக்காவுடைய தாக்குதல் நடந்திருக்குது. இதனுடைய ஆரம்ப புள்ளி எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிற ஒரு அச்சம் இருக்குது. என்ற 3வது உலகப் போர் வருமா வராதா என்ற கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. பலருடைய கருத்துக்களாகவும் இருக்குது. பல ஊடகங்கள் அது சம்பந்தமான ஆய்வுகள் பல கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தாலும் கூட இந்த தாக்குதல் ஒரு 3ஆம் உலகப் போருக்குரிய ஒரு நகர்வு மாதிரி தான் தெரியுது. என்ன சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், ஸ்டேலுக்கு பின்னால் இருக்கிறது அமெரிக்கா தான் இதுக்கு முழுமுதல் காரணமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஈரானில் இருக்கிற அந்த கனிமங்களையும் ஈரானில் இருக்கிற அந்த அணுசக்தி அணு தயாரிப்புகளை தடுப்பதற்காகவும் அவர்கள் அங்கே இருக்கிற விஷயங்களை அழிப்பதற்காகவும் ஈரானை அடையிறதுக்காண்டி தான் நீண்ட காலமாக பல அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கு. அதுவும் அமெரிக்காவால். அந்த நகர்வின் ஆரம்பம் தான் ஸ்டேல் ஈரானில் குண்டு போடப்பட்டது, அதில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த யுத்தமாக இருக்கலாம். அதன் பிற்பாடு அதுக்குரிய எதிர்ப்பு தாக்குதலை ஏவுகணைகள், பல்வேறுபட்ட ஏவுகணைகளை ஈரான் தாக்கியிருந்தது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேலை தான் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு வல்லரசாக பெரிய ஒரு ஆயுத பலம் உள்ளதான் பார்க்கப்படும். இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டாலும் கூட ஈரான் அதுக்குரிய பதிலடியை கொடுத்திருந்தது. 13ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆரம்ப யுத்தம் இன்று வரைக்கும் ஈரானுடைய தகவல் வழி இல்லை பல ஊடகங்களில் வந்த காட்சிகளின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் காசாவில் காசா மக்களை அழிச்சு கொண்டிருக்குது. அங்கே இருக்கிற கட்டடங்கள் தான் தரமட்டமாக்கப்பட்டிருக்குது. அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ஸ்டேல் ஈரான்லேயும் ஒரு தாக்குதல் நடக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பின்புலமாக இருக்கிறது அமெரிக்கா. எல்லாருமே அறிஞ்ச விஷயம் அமெரிக்கா, அங்கே ஜெர்மனியும் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா ஆரம்பத்தில் சொல்லியிருந்தது ஈரான் உச்சபட்ச தலைவரை காமினியை சரணடைஞ்சு இந்த போரை நிறுத்துவதாகவும் சொல்லி ஆரம்பத்தில் அமெரிக்கா சொல்லியிருந்தது. ஈரான் மறுப்பு தெரிவிச்சிருந்தது. தாங்கள் ஆரம்பித்தது ஸ்டேல் தான், ஸ்டேல் இதுக்குரிய பதிலடியை கொடுப்போம் என்று தான் ஆரம்பித்து ஏவுகணைகளை அனுப்பப்பட்டிருந்தது. ஈரான்கிட்ட 28,000க்கும் மேற்பட்ட சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்படுது. இது ஊடகங்கள் சொன்ன செய்தியெல்லாம் நான் அதை அப்படி வாட்சி கொள்கிறேன். ஆனால் தங்களிடமிருந்து ஒரு 5 வீதங்கள் கூடத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஈரானிய இராணுவ தளபதிகள் ஆரம்பத்தில் ஊடகங்கள் வந்த செய்தியில் நான் சொல்ல வந்திருந்தது. 5 வீதங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஏவுகணைகள், அந்த ஏவுகணைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஸ்டேல் தவித்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த ஸ்டேலுடைய
வைத்தியசாலைகளில் கொண்டு போடப்பட்ட போது அதுக்கு வந்து தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பாவிக்கணும் அப்படி எல்லாம் சொல்லப்பட்டோம். அதே ஸ்டைல் தான் வந்து காசாவில் வந்து அங்கிருந்த மக்களையும் சிறுவர்களையும் பட்டினி சாவோட போய் கொண்டிருக்குது. பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் பலரும் எதிர்பார்ப்போடு இருந்தது வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை குறிப்பிட்ட நாளில் வந்து அழித்திடும், ஈரானை தரமட்டமாக்கிடும், எப்படி காசாவில் நடந்த மாதிரி இன்றையும் வந்து அழிவுகள் கூடுதலாக இருக்கும்னு தான் சொல்லி அனைத்து இராணுவ ஆய்வாளர்களும் சரி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது. நானும் ஊடகங்களை செய்தியில் பார்க்க அப்படித்தான் இருந்தது. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வரை ஈரான் வந்து ஏராளமான தாக்குதல், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் இருக்கிற ஏவுகணைகள் எல்லாம் வந்து புது அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய மாதிரி தான் ஈரானுடைய ஏவுகணைகள் இருந்த அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈரான் இஸ்ரேலிட்ட வந்து வான் பாதுகாப்பு அமைப்பு, இந்த அயன்டோம்னு சொல்லப்படுற அமைப்புகள், பல்வேறுபட்ட அமைப்புகள் 3-4 அமைப்பு இருக்குது. இஸ்ரேலிட்ட அவ்வளவு அமைப்பு இருந்தும் மொசாட்னு சொல்லப்படுற உலகத்திலேயே மிக முக்கியமான உளவுத்துறையாக சொல்லப்படுற மொசாட் அமைப்புகள் எல்லாம் இருந்தும் கூட, அவ்வளவு வான் பாதுகாப்பு அமைப்பு இருந்தும் கூட குறிப்பிட்ட நாட்களுக்கு, அதாவது இன்னும் தொடர்ச்சியாக சண்டை நடந்தால் இன்னும் ஒரு குறிப்பிட்ட 2 வாரங்களுக்கு அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அது இஸ்ரேலாலே வந்து பல ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் அமெரிக்காவிடம் உதவி கேட்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் வந்து தெரிவித்திருந்தது. அதே பார்த்தா சில காட்சிகள் வந்திருந்தது. அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்கள் வந்து விமானங்கள்ல கொண்டு வர அந்த காட்சியில நானும் பார்த்திருந்தேன். இஸ்ரேலே வந்து உலகத்துல வந்து மிக முக்கியமான ராணுவ பலத்தோடு இருக்கிற ஒரு நாடு, எல்லாருக்கும் தெரியும். அப்படியான நாட்டுக்கு இந்த நிலைமை வந்திருக்குது. ஈரானுடைய இந்த ஆயுதங்கள், ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து அவ்வளவுக்கு வந்து அழிவுகளை ஏற்படுத்தி இருக்குது. இஸ்ரேல பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட கட்டடங்கள் நொறுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக அங்கே இருக்கிற முக்கியமான இந்த அறிவியல் கட்டடங்கள், விஞ்ஞானிகளுடைய கட்டடங்கள், வைத்தியசாலைகள், முக்கியமான இந்த மொசாட் என்று சொல்லப்படுற உளவுத்துறையினுடைய கட்டட அமைப்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டதாக காணொலியில் வந்திருக்குது. இதுல வந்து சிலது வந்து பொய்யான ஏஐ என்று சொல்லப்படுற இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியால வந்த காணொலியிலும் வந்திருந்தது. சிலது வந்து பழைய காணொலியில் வேறு யுத்தங்கள்ல இருந்த காணொலியிலையும் வந்து இப்பொழுது வந்து இந்த சில போலியான ஊடகங்கள் பரப்பி கொண்டிருக்கின்றன. அதுல எது உண்மை அது பொய் ஒன்று தெரியாது. ஆனா எல்லாருடைய நான் பல ஊடகங்கள்ல பார்த்திருக்கேன், முக்கியமான ஊடகங்கள்ல பார்த்த ஆய்வுகளின் படி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த யுத்தத்துல இஸ்ரேலுக்கு வந்து தற்பொழுது வரை ஈரானால பல்வேறுபட்ட அழிவுகளை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஈரானுடைய இந்த ஏவுகணைகளுடைய பலம், அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வந்து ஈரான் பயன்படுத்தி இருக்குது. இந்த யுத்தத்தில் ரோன் தாக்குதலாக இருக்கலாம், அது ஏவுகணை தாக்குதலாம் மிக முக்கியமாக கருதப்பட்டிருந்தது. அதில் கைப்பசோனிக்கன்னு சொல்லப்படுற ஏவுகணைகள், அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்களோட தமிழர் பிரதேசங்களில் எங்களோட 2009 யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட மாதிரி இந்த கிளஸ்டர் என்று சொல்லப்படுற இந்த கொத்து குண்டுகள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்குது ஈரானால. இங்க வந்து தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், தடை செய்யப்பட்ட குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக வந்து ஸ்டேலை வந்து கதறுகின்ற ஒரு நிலையிலாம் வந்து தற்பொழுது ஈரானுடைய தாக்குதல் இப்ப வரைக்கும் இருந்திருந்தது. கொத்து குண்டை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்னா குறிப்பிட்ட தூரத்துல வந்து அந்த குண்டா வந்து குறிப்பிட்ட தூரத்துல வந்து பிரிஞ்சு அதிலே இருந்து குண்டுகளாக கொத்தாக குண்டுகள் வரும். குறிப்பிட்ட அளவு 100-200 ஒவ்வொரு குண்டுகள் வகையை பொறுத்து அதிலே இருந்து பிரிந்து திருப்பி வெடிக்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 18-20 கிலோமீட்டருக்கு வந்து அதனுடைய குண்டுகள் சிதறி போறதால வந்து அழிவுகள் கூடுதலாக இருக்கும். இது வந்து 2009 வந்து எங்கட பிரதேசங்கள்ல கூட பாதிக்கப்பட்டதா. இதை கூட இந்த நாடுகள்லாம் கொடுத்திருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் 22 நாடுகள் கொண்டுதான் எங்கட இடங்கள்ல எங்கட மக்களுக்கு வந்து குண்டுகள் போடப்பட்டிருந்தது, பல ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது. அதுல முக்கியமான நாடுகள்ல நாங்கள் இப்ப கதைத்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற நாடுகளும் முக்கியமானவை. ஸ்டேலா இருக்கலாம் அல்லது ஈரானா இருக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, நாங்கள் இப்ப இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரம்னுடைய கருத்தின்படி இன்றைய பொழுதுல வந்து B2 ரக விமானங்களை பயன்படுத்தி 200 அடிக்கு புகுந்து போகக்கூடிய குண்டுகளை பயன்படுத்தி சொல்லப்படுகிறது, நான் ஊடகங்களில் சொல்லப்படுற விஷயங்களை சொல்றேன், பயன்படுத்தி ஈரானுடைய முக்கிய 3 அணுசக்தி நிலையங்களை தாங்கள் முற்றாக தகர்த்தெறிந்ததாகவும் அழித்தொழிந்ததாகவும் வந்து ரம் வந்து அந்த பெருமையோட வந்து கூறியதாக தன்னுடைய சமூக வலைத்தளங்களை கூறியதாக வந்து பல ஊடகங்கள் இந்த செய்தி இப்ப தற்பொழுது ஒரு அரைமலத்தியாரத்துக்கு முற்படாக வந்து கொண்டே இருக்குது. ஆனா இதற்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் வந்து அதுக்கு பதிலடியாக சொல்லப்பட்டிருக்குது. தாக்குதல் நடந்தது உண்மையானும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அணுசக்தி நிலையங்கள்ல இருந்து அதில் இருந்த பொருட்கள் எல்லாம் வந்து வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் அங்கு சேதங்கள் குறைவாகவும் வந்து ஈரான் கூறியதாகவும் அந்த ஊடகங்கள் தெரிவிக்குது. இதுல எது உண்மை எது பொய் ஒன்று தெரியாது. ஆனா இதுல பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அமெரிக்காவுடைய முதலாவது நேரடியான தாக்குதல் இது. எவ்வளவு காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டேலுக்கு பின்னால இருந்தும் அல்லது கருத்துக்கள் தான் சொல்லி வந்தது. காமினியை வந்து சரணடையோடும் உடனடியாக வந்து யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று பலவாறு வந்து ரம்னுடைய செய்திகள், ரம்னுடைய உரைகள் எல்லாம் இருந்திருந்தது. ஆனா முதல் முறையா வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்குது. இது வேறு ஒரு அச்சமான அல்ல பயங்கரமான ஒரு தாக்குதலுக்கு வழிவகுத்திருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன சொன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா வடகொரியா ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்தது, ரஷ்யாவும் சொல்லி கொண்டிருந்தது. ரஷ்யா வடகொரியா வந்து ஈரானுக்கு ஆதரவு வழங்குவதாகவும்
தெரிவித்திருந்தார்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாடு. காரணம் என்ன சொன்னா அங்கால ஏற்கனவே வந்து அமெரிக்காவுக்கு ரஷ்யாவையும் வடகொரியாவும் வந்து எதிரான நாடுகள். ஏற்கனவே இந்த எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய காரணமா இருந்தா பாத்தீங்கன்னு சொன்னா ஆயுதங்கள்லாம் பிரச்சனை. அது அணு ஆயுதங்கள் தயாரித்து வச்சுக்கிற நாடுகளுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா தான் வெல்லதாக கருதப்படுது. இதில் பாத்தீங்கன்னா வடகொரியா பல ஆயுதங்களை பல அணு ஆயுதங்களை வந்து ஏற்கனவே சோதனைகளை மேற்கொண்டு இருக்குது. நேற்றோ முந்தினாதும் கூட 11 வகையான ஏவுகணை வந்து புதுசாக வந்து இந்த வடகொரியா பரிச்சித்ததாக வந்து பல ஊடகங்களில் வந்திருந்தது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு உலகத்திலே முக்கியமான ஒரு ஆயுத பலத்தோடு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு வந்து சண்டை நடந்து கொண்டு இருக்குது. அது நீண்ட காலம், நான் நினைக்கிறேன் 3 வருஷத்துக்கு மேலாக வந்து ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு சண்டை ஒரு வகை நடந்து கொண்டு இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யா சொல்லுது அமெரிக்கா வந்து ஈரானுக்கு தாக்குதல் நடத்தினால் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார், தாங்கள் வந்து அதுக்கான எதிர்விளைவுகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருந்தது. அதே பார்த்தீங்கன்னா வடகொரியா அவர்கள் தனித்தில்லை, ஈரான் தனித்தில்லை, ஈரானுக்கு நாங்கள் ஆதரவு வழங்குகிறோம் என்று ஈரானுக்கு பக்கம் இவ்வளவு நாடு இருக்கு. அதே மாதிரி சீனா வந்து அது கைகோத்திருக்குது. சீனா கைகோத்துக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஈரான்லேருந்து தான் சீனாக்குரிய இந்த எரிபொருள் சார்ந்த விஷயங்கள், அதனுடைய பொருளாதார விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்குது, நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு முக்கிய நாடுகள் ஆதரவாக இருக்குது. ரஷ்யாவா இருக்கலாம், அது வடகொரியாவா இருக்கலாம், அது சீனாவா இருக்கலாம். இவ்வளவு 3 நாடு இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா, ஜெர்மனி இப்படியான மிக முக்கியமான நாடுகள் இந்தியாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது. இப்படி அதோட தெரியாமல் கூட கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஊடகங்களை வராத மாதிரி கூட சில உள்நகர்வுகள் நடந்து இருக்குது. இந்த நாடுகளுக்கு இன்னும் சில நாடுகள் ஆதரவாகவும், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேலுக்கு சில நாடுகள் ஆதரவாகவும் இருக்குது. நாங்கள் அந்த ஊடகங்களை வந்த செய்திகளை வச்சு கொண்டு நான் விளங்கிற விஷயங்களை வச்சு நான் கதைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இப்போ பல ஊடகங்களில் வந்த ராணுவ ஆய்வாளர்கள் சொன்ன கருத்துக்களும் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் உலக போருக்குரிய சாத்தியப்பாடு இன்றைய அமெரிக்கா ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அமெரிக்கா அடிக்குமா அடிக்காதா அல்லது ஈரானோட சண்டை தொடங்கான்ற ஒரு கேள்விக்குறியில இருந்து கொண்டிருந்தது. மறைமுகமாக தான் இவ்வளவு நாளும் ஆயுதங்களையோ அல்லது அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், அமெரிக்காவுக்கு வந்து ஈரானை தவிர மிச்ச எல்லா நாட்டிலையும் வந்து ராணுவ தளங்கள் விமான தளங்கள்லாம் இருக்குது. அங்கே இருந்து கூட அன்றைக்கெல்லாம் வந்து கப்பலை எல்லாம் வந்து நகர்த்தி இருந்தது ஈரானை நோக்கி நகர்வுகள். அப்ப நகர்த்தேக்கே ஒரு சண்டை தொடங்கி 13ஆம் தேதி தொடங்கியிலிருந்து ஒரு 3 நாளுக்குள்ளே இவ்வளவு விஷயம் நடந்துட்டு. ஆனா இன்றைய பொழுதுல தான் வந்து கிட்டத்தட்ட 9 நாளுக்கு பிற்பாடு தான் வந்து அமெரிக்கா முதலாவது முறையாக வந்து இந்த ஈரானுடைய முக்கிய அணுசக்தி நிலையத்துக்கு வந்து இந்த V2 ரக விமானங்களை வச்சு கொண்டு போடப்பட்டிருக்குது. இதனுடைய தாக்கம் அல்லது எதிரொலி எப்படி இருக்குமென்னு சொல்லி யாராலையும் கணிக்க முடியாது. எனக்கு விளங்கின மட்டத்தில் நான் சொல்றேன், இது எதிர்காலத்தில் இப்போ இனி வடகொரியா என்ன செய்யுமென்னு தெரியாது, இல்லை ரஷ்யா அதுக்குரிய நிலையை எப்படி எடுத்துக்கொள்ளும், இல்லை ஈரான் இதுக்கு என்ன பதிலடி கொடுக்கும், என்ன நடக்கும் என்று ஒரு பொறுத்திருந்தா நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் முக்கியமான ஒரு திருப்பு முனையில் இருக்குது. உலகப்பூரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் 2 நாடுகள் சண்டை பிடிச்சு கொண்டு கேட்க அது உலகப்பூரா வராது. ஆனால் இன்னொரு நாடு அதுக்குள்ள இறங்கி நடக்க இன்னொரு நாடு திருப்பி அதுக்கு அடிக்கும். இப்போ இதில் ஒரு குழப்பமான நிலையில 3ஆம் உலகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. பெரிய ஒரு அச்சத்தில் உலகம் இருக்குது. ஊடகங்கள் எல்லா ஊடகங்களை பார்த்தாலும் ஒன்றைய பேசுபொருளாக இருக்க போகிற விஷயம் இந்த அமெரிக்காவுடைய இந்த நகர்வு. இவ்வளவுதான் விஷயம். தற்பொழுது வரை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த யுத்தத்தில் இப்போ முதல் முறையாக அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் நடத்தி இருக்குது. இதன் விளைவு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதோட இந்த காலையை முடிச்சு கொள்றேன். நாங்கள் தொடர்ச்சியாக கதைப்போம். இனி நடக்கிற நான் இப்போ ஆரம்பத்திலே கதை கொண்டு வந்தேன், எனக்கு நேரங்கள் இல்லாத அதை பற்றி கதைக்கெல்லாம் போயிடுது. என்னால் விளங்கக்கூடிய விஷயங்கள், நான் ஊடகங்களை பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இனி நேரங்கள் இருக்கிறத போது நான் கதைக்க போகிறேன். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.